இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் நினைச்சு கொடுப்பேன். விசாரணை கூட்டு போறாங்க, திருப்பி வந்துருவேன் விசாரிச்சுட்டு அப்படின்னு தான் சார் நான் நினைச்சேன். லாஸ்ட் வரை நான் கூட இருந்தேன், விசாரிச்சு சொன்ன பிறகு லாஸ்ட் வரையும் கூட இருக்கேன். எனக்கே மேல சின்ன இது எடுத்து கொடுத்துட்டானா அவனை கூட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா திடீர்னு பார்த்தா நியூஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கைது செய்யப்பட்டிருக்காங்களா, அவங்கள கரெக்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், போட்டோ வந்துருச்சு, அதை பார்த்து கன்ஃபார்ம். போட்டோ பார்த்தோம். அவங்க எல்லாம் அங்க இருந்தாங்களா? தாக்குனாங்களா? இருந்தாங்க 6 பேரு 5 பேரு தெரியும். போட்டோ கன்ஃபார்ம். உங்களை கூட்டிட்டு போன காவலர்கள், அண்ணனை தாக்குன காவலர்கள் எல்லாத்தையுமே நீங்க அடையாளம் காட்டுவீங்களா? கண்டிப்பா சார். அண்ணனோட இழப்புக்கும் அண்ணன் திரும்பியும் வரப்போறது இல்ல. அந்த வழக்கை எப்படி முன்னெடுக்கணும், அந்த வழக்கை எப்படி சந்திக்கணும், அதுல எப்படி வெற்றி காணணும், அதுல என்னென்னலாம் மர்மங்கள் இருக்குது, அதை எப்படி உடைக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே சரியான தண்டனை கொடுக்கணும். எங்க அண்ணன் அந்த களவாணின்ற பட்டத்தை அவன்கிட்ட இது பண்ணணும், தீவிரமா விசாரிச்சு. இந்த ஒரு விஷயம் தான் சார். உங்களை கூட்டிட்டு போன காவலர்கள், அண்ணனை தாக்குன காவலர்கள் எல்லாத்தையுமே நீங்க அடையாளம் காட்டுவீங்களா? கண்டிப்பா சார். மறக்கவே முடியாது உங்களால? முடியாது. கண்டிப்பா. இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்களா, அவங்க தான் அப்படின்னு உறுதியா அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். அவங்க தானா? அவங்க தான் சார். அவங்கள கரெக்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், போட்டோ வந்துருச்சு, அதை பார்த்து கன்ஃபார்ம். போட்டோ பார்த்தோம். அவங்க எல்லாம் அங்க இருந்தாங்களா? தாக்குனாங்களா? இருந்தாங்க 6 பேரு 5 பேரு தெரியும். போட்டோ கன்ஃபார்ம் பண்ணி. அந்த இடம் ரொம்பவும் பயம் நிறைந்ததா தான் இருந்துச்சு. உங்களால அண்ணனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசி இருக்க முடியாதுல்ல? பேசல, அந்த இடத்துல பேச முடியல. மொபைல் எதுவுமே கிடையாது. 6 போலீஸ், நாங்க 2 பேரு. வாய்ப்பே இல்லை. நல்ல நீதி கிடைக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், அவன் அடி வாங்கின கொஞ்சம் ஃப்ரீ செகண்ட்ல ரைட் சைடு பார்ப்பான், அந்த ரோட் சைடு பார்ப்பான். ஊர்க்காரங்க சரி நம்ம அஜித் கார் இங்க அடிக்கும் போது ஒரு ஆள் வந்தாலும் கேட்டிருக்க மாட்டாங்களா, நம்மளை காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா இருந்திருக்கும் அவன். இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. விசாரணை கூட்டு போறாங்க, திருப்பி வந்துருவேன் விசாரிச்சுட்டு அப்படின்னு தான் சார் நான் நினைச்சேன். லாஸ்ட் வரை நான் கூட இருந்தேன், விசாரிச்சு சொன்ன பிறகு லாஸ்ட் வரையும் கூட இருக்கேன். எனக்கே மேல சின்ன இது எடுத்து கொடுத்துட்டானா அவனை கூட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா திடீர்னு பார்த்தா நியூஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.